ஞானம் முதல்ல வேணும் நமக்கு. ஒருத்தர் கத்திரிக்காய் ஆகும், அவர் 1/2 கிலோ 3/4 கிலோ 1 கிலோ கூட சாப்பிட்டோம் ஆனான்னு சொல்லி. ஒருத்தர் ஆகாது, ராத்திரி பூரா சொல்லின்னு இருப்பார். ஏன்னா கத்திரிக்காய் ஆகலைன்னு அர்த்தம். விட்டுணுமா இல்லையா? ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கலாம், 70 வயசு வரைக்குமா இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கலாம்னு சொல்லின்னு இருப்பார். ஏன் சொரிவும் செய்கிற, ராத்திரிலாம் முடிச்சுன்னு கிடக்குற, அந்த கத்திரிக்காயை வானனம் முழுவும் மாட்டேங்கிற சாப்பிட்டுங்கிற எப்படி ஆகும்? அதனால எந்த ஆகாரம் ஆகும் எது ஆகாது என்ற ஞானத்தோடு நம்ம செயல்பட வேண்டும் பெரியவர்கள். எனக்கு இந்த பிரிஞ்சி மசாலா ஏலக்காய் இதெல்லாம் போட்ட சமாச்சாரம் கூடவே கூட 30 ஆண்டு காலம் ஆச்சு நான் தொட்டு. ரொம்பவே வேணாம் சாமி, எனக்கு ஆகலை, உங்களுக்கு ஆகுதே நீங்க சாப்பிடுங்க, உங்களை நான் வாண்டான்னு சொல்லி எனக்கு ஆகலை, ஆள் விடு சாமி அப்படின்னு மசாலா சமாச்சாரமே இருக்கக்கூடாது. கஞ்சியை போட்டு வாரத்தில் 4 நாள் அமுதமாக நான் சாப்பிட்டு போய்க்கிட்டே இருக்கேன். ஏன் அந்த இதை சைடில் வைக்கல, அதை ஓரம் வைக்கல, இந்த கதையெல்லாம் நான் கேட்க மாட்டேன். என் பசி நோய்க்கு மருந்து அவ்வளோதான். ஊரமது உண்டு ஒழியாதே தோய் என்றார் பெருமான், ஆதமது உண்டு ஆடேடி பந்துன்றார் பெருமான். அதனால ஊரமதுன்னா அந்த மசாலா போக்குவரத்து புளி காரம் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பார்க்கும்போது ஜலம் ஊறும் நாக்கு. அதனால ஊரமதுன்னு சொல்றாரு. ஊரமது உண்டு ஒழியாதே தோய். ஊறுகாய் பார்த்தா ஜலம் கொட்டும் உனக்கு. ஊறுகாய் சாப்பிடல, பார்த்தா ஜலம் நாக்கு வருது. அப்ப இது ஊராமதுன்னு அர்த்தம். அப்ப அந்த ஊராமதே உஷாரா இருக்கும் அதுகிட்ட. ஆஹா, ஜலம் எது ஊறுதோ அதை ஜாகிரதையா இருக்கும். பழம் பார்த்துன்னு ஊறுதா இல்லை, அப்ப அதை சாப்பிடணும். அங்க கவனிங்க, இந்த ஜலம் நாக்குல எது ஊறுதோ வந்துட்டாயா நம்மளை வேட்டு வைக்க வந்துட்டாயான்னு சொல்லி ஜாகிரதையா இருக்கும் அவங்க கிட்ட பதமா. அதுதான் எட்ட வச்சாங்க ஊறுகாயை தண்ணி. எப்பாச்சும் அப்படி டச் பண்ணி ஓடி வந்துடுறா அப்படின்னா ஊறுகாயை போட்டு பசிஞ்சு சாப்பிட்றேன். அது உப்பில் ஊறியதால் அது ஊறுகாய், ஜலம் நாக்கில ஊறுவதால் அது ஊறுகாய். அது எட்ட தள்ளி வைக்கிறான், வலது பக்கத்துல அந்த மூலையில இருக்கான். சும்மா அப்படி டச் பண்ணி ஓடியாந்துடணும். அதுக்கிட்ட ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். அப்படி இருக்கிறத விட்டுட்டு இது மருந்துங்க, இது மருந்து சாப்பிட வேண்டிய முறையை நான் சொல்றேன். இப்படி யாரு இது பண்றாங்க? ஊறுகாய் நல்லா தான் இன்னும் கொஞ்சம் கொண்டாங்கன்றது. ஏயா அதுவே எட்ட ஓடியாயானா இன்னும் ஊறுகாய் கேட்டு சாப்பிடலாமோ என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களே. உடற்பிணி மருத்துவம், உடற்பிணி மருத்துவம் மருத்துவர்கள், பசிப்பிணி மருத்துவம் அன்னதான தாதாக்கள். எவ்வளவு அழகு பாருங்க. பெருமான் பசிப்பிணி மருத்துவன். அன்னதானம் பண்றவர்களுக்கு எப்படி போற்றாரு பாருங்க நம்ம பெருமான். எவ்வளவு இன்பமா அது கேட்கும் போதே எப்படி பாருங்க. பிறவி பிணி மருத்துவம் இறைவன். இந்த பிறவியாக பிணியிலிருந்து நம்மளை கரையேற்றுவது ஃபைனல் இறைவன். அது அவன் அதுக்கு மருத்துவரு. இந்த பசி பிணி மருத்துவம் அன்னதான தாதாக்கள். அன்னதானம் செய்யக்கூடிய, மனவுந்து அளிக்கக்கூடிய, மனவுந்து செய்யக்கூடிய, பொருளை அருளாக மாற்றக்கூடிய அன்பர்களுக்கு இந்த அற்புதமான பட்டத்தை பொன்னேட்டில் பொறிக்கிறார் பெருமான். எவ்வளவு சிறப்பு பாருங்க. சரி, இது என்ன அழுது இருக்குதா? 1 கோடி ரூபாய் தரணும்னா இல்லை. தன்னால் முடிந்ததை தங்கள் தரத்திற்கு ஒத்தவாறு முடியாத உயிர்களுக்கு தருவதன் மூலமாகத்தான் ஆண்டவருடைய அருளை பெற முடியுமா? அல்லாது நீ தலைகீழா நின்று 1008 படியா இருந்தாலும் பெற முடியாது. நீ கிரிவலம் வந்தாலும் பெற முடியாது. நீ என்ன தலைகீழ நிற்க முடியாது. எந்த கும்ப மேலால போய் தீர்த்தானும் முடியாது. எங்கே கருணை இயற்கையின் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே. யாரே எண்ணினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே. எச்சபை பொதியன இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடம்பெறும் அருட்பெருஞ்சோதி. இவற்றையெல்லாம் ரொம்ப நோட்டேட் பண்ணி ஜாகிரதையா பார்க்கணும். எங்க கருணை செயலுக்குதோ அங்க கடவுள் கூடாம ஓடியான்னு நிற்பாரு. எப்பா நான் செய்ய வேண்டிய வேலையை நீ செய்யறடா. எப்பா ராஜா நான் செய்யணும், நான் எங்கேயோ நான் பாடலுக்கு நீ செய்யறடா ராஜான்னு சொல்லி நோகாத நண்பனை போல் நோற்றவரும் என்ன ஆகும் சாகாவரம் என்னை போல் சார்ந்தவரும் தேவான் என் பேரொழி என் போல் பற்றவர் எவ்வுலகில் யாருடன் சற்றே அறிந்தார். நெசப்பாகத்துல அடுப்பு பற்ற வச்சு அரிசி ஆக்கி சாம்பாரை வச்சு ரசம் வச்சு நம்ம சாப்பிட போறோம். எந்த புண்ணியவாரே செய்யறாரு, எந்த புண்ணியவாரே ஏற்பாடு பண்ணிக்கிறாரு, எந்த புண்ணியவாரே பேசுறாரு. செவி உணவு இருக்குது, அடி உணவு இருக்குது. இது ஏற்றுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா? இது நோகாத நோன்பு இல்லையா? நோகாத நோன்பிலே நோக்கலன்னா நீ எங்க போய் நோக்க போற? எங்க போய் பட்டி கண்டு எங்க நீ வெளியே போற? எங்க தவம் பண்ண போற? கேட்க உன்னை எழுந்த உங்கருத்து வற்றியும் புற்றெழுந்து 1 கோடி பெருந்தலைவர் ஆங்காமை கருதி
பண்ணுகின்ற பெருந்தவத்தால் கிடைப்பதற்கு அரிய சிறிய பயல்களில் சிறியருக்கு கிடைத்த பெரும்பதியே என்று தன்மேல போட்டுன்னு சொல்றார் சாமி. அவரு அப்படி இந்த மாட்டிலே அவர் தன்மேல போட்டுன்னு சொல்றார். சிறிய பயல்களிலும் சிறியருக்கு கிடைத்த பெரும்பதியே நண்டுகின்ற பெருங்கருணை அமைத்து நான் தான் எண்ணுகின்ற படியெல்லாம் அருளுகின்ற சிவமே இறங்கு நட தரசே சிறுமொழி ஏற்றருளே என்ற. அப்படி இதெல்லாம் நோகாத நோம்புங்க. நோகாத நோம்புறதுன்னா இந்த மாதிரி அன்பர்கள் சங்கமிக்கக்கூடிய இடங்களிலே நாம சங்கமிப்பது. உள்ளே உட்காந்துக்க வேண்டியது வேற ஒண்ணு இல்லை. வாழ பாரு, கேட்டுட்டு அற்புதத்தை பாரு, கேட்டு வேற ஒண்ணு மனம். பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் தெவிட்டாத தீன் சுவை கரும். இது என்ன கஷ்டம் உனக்கு? வரும்போது எல்லாரும் ஆளுக்கு 2000 ரூபாய் கொடுத்து உள்ள வாங்கினா சொன்னாங்க. இல்லையே, என்ன அற்புதம் நடக்குதுங்க. இதை மிஸ்யூஸ் பண்றேன்னா என்ன மாதிரி ஒரு ஏமாளி பேருக்கு இந்த உலகத்திலேயே இருப்பான். நினைச்சு பாருங்க, மனசாட்சி தொட்டு பாருங்க. தவிர்க்க முடியாத வேலையா அவனுக்கு. ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஆஸ்பத்திரி அவசரமா போயிருக்கிற இல்ல, எதை தவிர்க்க முடியாது. பெருமானுடைய அவளை சதா இறைவனை வணங்குவதே நம்முடைய கடமை என்றாரு. இவன் வேலை போய் எதை பண்றதுன்னு எங்களுக்கு தெரியாதா? ஏயா அந்த காரியம் செய்யலாமா? ஒதுக்க வேணாமா? தைப்பூசம் ராத்திரிலாம் சும்மா முடிச்சுட்டு போனாமா? தைப்பூசம் பெருமானுடைய விழா வருது, இன்ப கூத்தாட வேணாமா? நம்மளாம் பெருமானே நேரத்தில் வர்றாரு. பெருமானே தன்னுடைய திருக்கையால் நம்மளுடைய அப்படியேலாம் வாங்குறாருன்னா எப்படி இருக்கும்? எவ்வளவு இன்பம். அதனால தாய் தடை என்பேன் சொல்லாதீங்க. இவங்க தடை அவங்க தடை. நான் ஏங்க நெசப்பாவது 8:30 மணிக்கெல்லாம் வந்தவங்க ப்ரோக்ராம் பண்ணுங்க. எங்க மனைவி தாங்க இடம் வண்டி இங்கேட்டும் அவங்கள்ட்ட போய் எல்லாருக்கும் போன வாரம் கொடுத்தான். டி நகர் போய் ஜிஆர்டியில் ஒரு 6,000 மோதிரம் வாங்கணும் சொல்லிட்டு போயிட்டியா? போன வாரம் சார் போய் சொல்லி அதை தடை பண்ணிய இந்த தைப்பூச விழாவை நீ தடை பண்ண நீ தெரியாதா? நீ நினைச்சா சாக அந்த மேல போட்டு சொல்றான். தாய் தடை என்பேன், தாரமே தடை என்பேன், சேய் தடை என்பேன், நோய் தடை என்பேன். இது சிறு தடையெல்லாம் தீர்ந்தும் தோய் தடையும் துறந்திலேன். தோய் தடையில என்ன? எல்லாரும் ஐயாவுக்கு வயசாயிடுச்சுங்க, 90 அவ்வளவுதான். எல்லாருமே மத்தவங்கள அந்த பூமியில் தங்கிட்டான்னு வச்சுங்க. பூமி எப்படிங்க தாங்கும்? தத்துவத்தை பாருங்க. சீக்கிரம் போடான்றான். இவருக்கு 90 வயசு எங்க அப்பாவுக்கு. அவ்வளவுதாங்க. என்ன வரவெல்லாம் நின்ட்டான்னு வச்சுங்க, அந்த பூமி தாங்குவோம். அதனால ஐயா 90 வயசு பொறுப்புலாம் தாராளமா அப்படின்னு இவரு விளை கொடுக்குறாரு. ஆனா இந்த 90 வயசாச்சு பாரு, இந்த மாடு என்ன பண்ணுது? அவனை விட்டு பிரிய மாட்டேங்குது. தோய் தடை இன்னும் துறந்திலேன். ஒண்ணு இல்லைங்க, பேத்தி கல்யாணத்தை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு குழந்தை பொறுத்து அதை பார்த்துட்டு அவங்க ஒரு ஊடு வாங்கி பாதுகாருன்னா அதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு அதை என்னடா பேசுறீங்க? அக்க போராகுது. பெருமானுடைய அருளை இன்னும் ஒரு தைப்பூசம் வச்சா என் பெருமானை போய் அந்த மண்டல பறந்து எழுந்து அருளை பற்றிட்டு அந்த திருவார தரிசனம் மேட்டுக்குப்பத்துல வீந்து எழுந்து நான் எப்படின்னா வந்தது சுவாமி மரணம் வந்தாங்கன்னா அது சொல்ல போயிச்சு இல்ல. இவன் சொல்றான் பேத்தி கல்யாணத்தை பார்த்துட்டு வாழா எப்பா இவர் பாரியா என் மரணத்தை இவங்க இல்லாம வந்து துணை நிக்க போறாங்க. தகுமா? அந்த மாதிரி எண்ணம் வரலாமா நமக்கு? ஆண்டவனே இன்று வருமோ நாளை வருமோ அல்லது மற்றொன்று வருமோ அரியே நின்றோவே திருமலகமோ அற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் இன்று வருமோ நாளை வருமோ அல்லது மற்றொன்று வருமோ என்ற ஏக்கத்தில் இருக்க வேணாம். ஏங்க வேணாமா, தவிக்க வேணாம், அழ வேண்டாம், ஓர் அழ வேணாமா, விம்பி அழ வேணாம், தாளிட்டு அழ வேணாம். பெருமானே பெருமான் அப்பா அப்பா ஆயிடுச்சப்பா, வயசாயிடுச்சப்பா, இன்னும் என்னப்பா இன்னும் ஒன்னும் காணுப்பா, இன்னைக்கு கிடைக்குமா, இன்னைக்கு கிடைக்குமா, ஐயா இன்னைக்கு கிடைக்குமா, இன்னைக்கு கிடைக்குமான்னு ஏங்க வேணாமாங்க. ஏங்கறதே இல்லை. இவங்க எல்லாம் கெட்டியாரத்தனமா ஏதோ மரணம் வருவதுக்கு முன்னா இவங்க ஏதோ அணை போட்ட மாதிரியும் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து நம்ம வீட்டுக்கு வர தேவையான ஆகும். பக்கத்து வீட்டுக்காரர் வருங்க, ஆனா என் வீட்டுக்கு வராதுங்க. நான் இருந்தேன் பாரு, நான் பேருந்தா கரை போடாம நம்பி இருந்தேன் பாருங்க.
கரை என்பது யாது? புண்ணியம் என்ற கரையை உயர்த்தி போட வேண்டும். புண்ணியம் என்பதுதான் கரை, புண்ணியம் என்பதுதான் அருள். புண்ணியம் என்பதை மனிதன் மட்டும்தான் சத்தியமா செய்ய முடியும். ஆடு மாடு கோழி குதிரை செய்ய முடியுமா? எப்படி செய்ய முடியும்? ஒரு இடத்துல அடிமைப்பட்டு போய் கிடையாது, அது எப்படி செய்யும்? 48 லட்சம் யோனி பேதங்கள் சொல்றாங்க. 48 லட்சம் யோனி பேதங்கள் எதுவுமே செய்ய முடியாது, மனிதன் மட்டும்தான் செய்ய முடியும். அது எது என்றால் ஜீவகாருண்ய திருப்பணியை மனிதன் தான் செய்வா. இந்த ஜீவகாருண்யம் செய்வதற்காகவே வந்தவங்க தான் நாம் எல்லாம் தான் நம்ம வந்தவங்க. அதுதான் வந்தோம். அந்த வேலையை விட்டு எந்த வேலையை செய்துக்கிறாங்க ஐயா. அந்த வேலையை உயிர்களுக்கு உறும் இடையிலெல்லாம் விலகினி அடைந்து விளக்குக மகிழ்க, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக, உத்தமனாகுக ஓங்குக என்று நினைக்கிறார். உத்தமன்னா யாரு? உயிர்களுக்கு உறும் இடையூற்றை நீக்குபவர்கள் தான் உத்தமர்கள். நிறைய பேர் தாய்மார்கள்லாம் என்ன பண்றாரு, என் கூட்டுக்கார் ரொம்ப உத்தமருங்க, அவர் வேலை உண்டு வீடு உண்டு, வேலை உண்டு வீடு உண்டுன்னு இருப்பாருங்க, ரொம்ப உத்தமருங்க என் வீட்டுக்காரன்ற. அந்த அம்மாவுக்கு தான் அது மெச்சிக்கணும். ராமலிங்க சுவாமி கிட்ட போது இந்த பஞ்சாயத்து, என்ன சுவாமி வீடு உண்டு வேலை உண்டுங்கிறான், அவன் உத்தமன் சொல்றாங்க. என்ன டேய், அது ஒரு நாய் செய்து அந்த வேலையை இதை போய் என்கிட்ட சொல்ல சத்தியம் இது. என்னடான்னு பார்த்தா, இன்றைக்கு பார்த்தா வெளிநாட்டு நாய்கள்லாம் கழுத்துல ஒரு கூடையை கட்டி விட்டுட்டு உரிய மாத்திரை எழுதி போட்டு அதில் காசு போட்டீங்கன்னா, இங்கிருந்து நாயை தட்டி விட்டா மெடிக்கல் ஷாப் போய் நிற்கும். அந்த மெடிக்கல் ஷாப் சீட்டை பார்த்து, ஓ என்ன அது குரோசினா 5 குரோசினா 5 என்னவோ கழுது குதிரை 10 எடுத்து போட்டுட்டு மீதி காசு எழுதி போட்டுட்டு மாத்திரை அந்த சீட்டில் போட்டு நாயை போடாப்பா அப்படின்னா நேரம் தட்டி விட்டா எலும்பு வந்து நிற்குது. இன்னைக்கு நடக்குதுங்க, சத்தியமா நடக்குது. வெளிநாட்டு நாய்கள் அந்த வேலையை செய்யுது இன்னைக்கு. ஆமா, இது பொய்யே கிடையாது. அந்த அற்புதத்தை பண்ணுது. ஓ இதுதான் நம்ம பெருமான் சொன்னாரோ, நாய் செய்கிற அந்த வேலையை, இந்த வேலை வேற வீட்டுக்காரன் வீடு உண்டு ஆபீஸ் உண்டு, வீடு உண்டு ஆபீஸ் உண்டு தான் இல்லையா? நெசப்பாக்கத்துல 50 வருஷமா நான் வாழ்றேன். நெசப்பாக்கத்துல சன்மார சங்கம் ஒன்று இருக்குது, கன்னியப்ப சுவாமிகள் நிறுவியது தெரியுமான்னா, இல்லையா கேள்விப்பட்டதே இல்லைன்னா, என்னையா வாழ்க்கை வாழ்ற நெசப்பாக்கத்துல, என்ன வாழ்ற நெசப்பாக்கத்துல? ஏங்க அவருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் பேர் கூட தெரியாதுங்க. இதெல்லாம் பெருமை இருக்கு. பக்கத்து வீடு யார் வாழ்றாங்க, யார் அவர் பேர் என்னன்னு கூட தெரியாது அவங்களுக்கு. இப்படி பாடல போறா, இப்படி பாடல வருவார், இப்படி வாழலாமா? இது ஒரு ஆன்ம நியாயமா? பக்கத்து வீடு, இந்த பக்கத்து வீடு, எதிர் வீடு, இந்த 3 வீட்டுல உறவா இருக்கக்கூடிய எந்த புண்ணியர்களோ அவங்களுடைய பொன்னார் திருவடியை நான் வணங்குறேன். இவரு பேச மாட்டார், அவரும் பேச மாட்டார், இவரும் பேச மாட்டாருன்றவங்கள அது எப்படி சொல்றதுன்னு எனக்கே தெரியல. இவங்கெல்லாம் சம்பளம் வாங்காத தொழிலாளி நம்ம வீட்டுக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்கறாங்க தெரியுமோ? இந்த அம்மா ஒரு அம்மா இருக்குது எங்க பக்கத்து வீட்டுல. அந்த அம்மா வயசானவங்க 24 மணி நேரம் வெளியே உட்காந்துருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஆதரவு! இந்த வீட்டுல திருடலான்னு வந்து அந்த கேள்வி உட்காந்துட்டே இருப்பான். உள்ள போய் ஏதாச்சும் ஒரு பகிட்டியை சொம்பு எடுத்து போலான்னு பார்த்தா அந்த பார்த்தபடியே இருக்குது. அது வீட்டுக்கு போனோட பக்கத்து வீட்டு நோஞ்சா இது விடாது போகுது. எவ்வளவு சிறப்பு பாருங்க. அதை பகிச்சிக்கலாமோ? ஆண்மையை பேசிட்டு இந்த பக்கத்து வீடு சண்டை பேச மாட்டாங்க, அந்த பக்கத்து வீடு சண்டை, முன்னாடி எதிர் வீடுகார சண்டைன்னா என்னையா அது? என்னையா நம்ம கூட ஐநாவரத்தில் 50 வருஷத்துக்கு முன்ன ஒரு பிளாட் வாங்கி போட்டு 50 வருஷமா வெயிட் பண்றோம் வீடு கட்டாம. ஏன்டா வீடு கட்டுனா, எல்லாரும் வீடு கட்டிட்டான், டெவலப்மெண்ட் ஆகட்டும், அப்புறமேட்டு நான் போய் வீடு கட்டுறேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு எல்லாரும் வீடு கட்டினா. எல்லாரும் வீடு கட்டினா நான் போய் வீடு கட்டிட்டு சுகமா பாதுகாப்பா வாழ்ந்துட்டு எல்லாரும் நேசிக்காம இருக்கலாமோ? எல்லாரும் வீடு கட்டியதுனால நான் வீடு கட்டுறேன், வீடு கட்டினது அவன் கட்டினதுனால நான் கட்டுறேன், அவன் வாழ்றதுனால தான் நான் வாழ்றேன். அப்ப அவனை நான் வெறுக்கலாமா? எத்தனையோ பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் உள்ளே ஒத்து உரிமையை உடையவராய் ஓக்கந்தாரே அவரவர் அவர்களும் தான் சித்த சித்துருவாய் என்பருமான் நடமுடிவிடம் தெளிந்தேன் அந்த வித்தகதம் அடிக்கேவல் செய்திருவேன் சிந்தை விழுந்ததார். என்ன அழகு! பெருமாள் எங்க பண்ணாங்க, எப்படி போறது? இதுக்கு மேல யார் சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்றீங்க நீங்க, அதை சொல்லுங்க எனக்கு. வள்ளல் பெருமானுக்கு மேல யார் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? என்ன சொல்லல பெருமான், என்ன சொல்லாம விட்டார் உங்களுக்கு? 6 ஆதாரங்கள் வழியாக ஒவ்வொரு ஆதாரத்தும் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதனம் என்று
சொல்லக்கூடிய 6 ஆதாரங்கள் வழியாக ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் 12 வருஷம் தவம் பண்ணணுமா. 72 வருடம் தவம் பண்ணி எப்போ நீ கரையேறி எப்போ போய் நீ ஆகுறது. பெருமாள் லிப்ட் மார்க்கத்துக்கு பண்ண லிப்டில் ஏறா மகனே, நேர கழுத்து மேலே வாடா ராஜா, எல்லாம் சும்மா இல்லையா, மேலே வாயா மேலே வா என்று கூட்டி அழைச்சிக்கிட்டு போனதே நம்மளுடைய பெருமாள். எவ்வளோ பெரிய செல்வம். மேலையிலே உண்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேற்கொண்ட பெரும் பயனா விளைவையெல்லாம் தர்மசாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியை 12 மணி நேரத்துல சத்தியமா எல்லாருக்கும் அருளாகுங்க. எழுதி வச்சுங்க. நீ ஏன் ஆகல இந்த கேள்வி நீங்க எழுப்புங்க உள்ளத்துல. 12 மணி நேரத்துல எனக்கு ஏதாச்சும் இன்ஃபார்ம் பண்ண ஐயா, நான் ஒத்துக்க மாட்டேயா. அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிறீங்களா? சண்டை போடணும். சண்டை போறது அப்பா தான், அவங்க மகன் தான் பிடிக்கும் அப்பாவுக்கு. நியாயமான சண்டையா இருக்கும். எவ்வளவு அழகா போட்டா பாரு. பெண்கள் பெருமான் ஆனந்தப்படுவார். தூங்கும்போது அப்பா இன்னைக்கு கனவு வரணும், நாளை மறுநாள்ல இருந்து நான் நேரா வரணும், அது அப்புறம் வச்சுக்கிறேன், இன்னைக்கு நைட்டு நீ கனவு வரணும். ஒத்துக்க மாட்டேன். நீ தைப்பூசம் இந்த திருநாள்ல நீ கட்டாயம் வந்து ஆகணும்பா. எனக்கு எப்படி செய்வேன் எனக்கு தெரியாதுப்பா. சொல்லிட்டு படுங்க, சொல்லிட்டு படுங்க. நடக்கலாம் எனக்கு போனது கேட்கவே இல்லை. கேளாம ஒரு பொருள் கொடுத்தா அதனுடைய அருமை தெரியுமாங்க? ஏங்க அவத்தோட தம்பி வீடு கட்டணும் 5 லட்சம் ரூபா கொடுத்து அவன் 20 வருஷம் அவர் வாங்கவே முடியல. நானே கேட்டேன், கேளாம கொடுக்கலாமோ? பல முறை கேட்டு கெஞ்சி கூத்தாடி அலைஞ்சி கேட்டுருந்தா அதோட அருமை தெரியும். அதனால பெருமானிடம் மண்டிட்டு வாழணும். நினைந்து நினைந்து நெகழ்ந்து நெகழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமதே நன்னிதியே ஞான நடத்தரசே எனக்கு உரிமை உள்ள நாயகனே, என் உரிமை நாயகனே. ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்கு. என் உரிமை நாயகனே. உங்களுக்கு உரிமையை கேட்டு வாங்குறது உங்களுக்கு தெரியல. கேட்டு போனா 20 கிலோ பச்சரிசி, 2 கிலோ சர்க்கரை, 1 கிலோ தோல், ஒரு பாமாயில் வாங்கிட்டு உங்களுக்கு உரிமை உள்ள பொருள் அது. அவன் 3 பொருள் வேணா உங்களுக்கு தர, உங்களுக்கு உரிமை உள்ள பொருள் அது. என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏற்றும் வம்மின் உலகீர். வாங்க வாங்க, உங்களை தான் கூப்பிடுறாரு ராமலிங்க சுவாமி, நம்மளை தான் கூப்பிடுறாரு. குறிப்பா நிசபாக அன்பர்களை கை கூப்பி கை தட்டி கூப்பிடுறாரு. வாங்க வாங்க, வம்மியின் உலகீர், வம்மியின் உலகீர். உலகீர்னா யாரு? கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை குட்டியோடு இருக்கலாம், பேரன் பேத்தியோடு இருக்கலாம், வீடு வாசலோடு இருக்கலாம், சம்சாரியா இருக்கலாம். வம்மியின் உலகீர். உங்களுக்கு தாயா மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். நானே சாட்சி. என்னப்பார் மரணமில்லா பெருவாழ் வாழும். என் போல் நீயே வாழலாம் சுவாமி கூப்பிடுற. மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். நான் என்ன பாரு, கண்டீர்னா என்ன? என்ன பாரு, நல்லா பாரு. என்ன மாதிரி நீயே வாழலாம். அதுக்காக தான் இவ்வளவு பாடுபடுறேன். ஏன் உரைத்தேன்? இரக்கத்தால் எடுத்தது. நீ வேறு நான் வேறு என்று நினையாது உலகி. நீ நினைத்தால் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி. உடைத்தரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். என்ன ஆசை உண்டே வம்மின்னு. நான் வந்துட்டு பெயிலாகி மாடு மேய்க்க ஆசைப்படுறேன். நான் எங்க படிச்சு பாஸ் பண்ணேன். என்னுடைய ஆசை எப்படி இருந்தா 4 எருமாட்டு வாங்கி மேய்ச்சோமா, ஏதாவது பால் காத்துமா, சாணி வாரி கொட்டணுமா, இந்த ஆசையில நாங்க மரணமில்லா பெருவாழ் வாழ்வதற்கு ஆசை உண்டே வம்மி. நீங்க அருட்பெருஞ்சோதி பெருமான் அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன் ஏசர நீ திரையாண்ட வித்தகன் விமலன். அந்த ஆசை இருக்குது அவனுக்கு. வா நெசப்பாக்குவான், நெசப்பாக்குவான் வந்து உக்காருக்கு. இந்த ஆசை இல்லைன்னா அவன் போய் நம்ம என்ன பண்ணணும்? அதனால எத்தனையோ கோடி பிறவிகள் பிறந்திருந்து பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே பெருமானுடைய ஆட்சியில தான் நாமெல்லாம் மனிதனா வந்திருக்கிறோம். 1872 பெருமான் திரு ஆட்சி, 74 சுவாமி பரிபூர்ணம் கிடைச்சிச்சு. உலகையின் திரளலாம் ஒளிநெறி பெற்றிட இலகும் ஐந்தொழிலையும் யான் செய்ய தந்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருசீர் ஆற்றலின் மொழி அருட்பெருந்தோடு. பெருமானுடைய ஆட்சியில தான் நாமெல்லாம் மனிதனா வந்திருக்கிறோம். ஒரு குறை இல்லையே, ஒரே ஒரு குறை சொல்லுங்க இந்த அங்கத்துல. அதனால இதனுடைய அருமை தெரியல அவனுக்கு. ஒரு வரல கட்டாயம் தான் நினைச்சு பார்ப்பேன். ஐயோ என்னடா ஒரு வரல, இந்த
ஒரு விரல் இருந்தால் இந்த 4 விரலுக்கு வேலையே இல்லை. என்ன எடுத்து எப்படி எடுத்தா? ஒரு விரல் மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? எல்லாமே 5-3 அடுக்காக கொடுத்ததுனால பெருமானுடைய அற்புதம் உங்களுக்கு புரியலையா? நன்றி சொல்றதுக்கே இந்த பெருமையே போதாது நமக்கு. அதனால பெருமானை நினைக்கணும், நெகிழணும், அழணும். அவனுடைய அருளை காலம் உள்ள போதே, காற்றுள்ள போதே தூற்றணும். இந்த காற்று இருக்கும் போதே தூற்றணுங்க. நெல் தூத்தல இந்த காற்று உள்ளது பாருங்க, காற்றே தான் கடவுள் அப்பான்றான். அந்த மாதிரி காற்று இருக்கும் போதே நம்ம தூற்றணும். கூட்டணும் தவம் பண்ணணும் அர்த்தம். தவத்தை கூட்டணும். என்னதான் இருக்குது என்கிட்ட கையிருப்பு பார்க்கலாமே. தவம் என்பது நம்முடைய கையிருப்பு எவ்வளவு இருக்குது என்பதை காண்பிப்பது. தர்மம் செய்வது வங்கியில டெபாசிட் பண்றது. டெபாசிட் எவ்வளவு பண்ணிக்கிற அமௌண்ட் எவ்வளவு இருக்குதுன்றது தவம் பண்ணாதான் தெரியும். எவ்வளவு அற்புதம் பாருங்க. ஒண்ணுமே பாஸ்புக்ல ஒண்ணுமே இல்லை, தவத்துல ஒண்ணுமே தெரியலன்னா அவங்ககிட்ட அருள்ல சைபரா இருக்கிறான்னு அர்த்தம். கருப்பதாக தெரியுது. எனக்கு வேற ஒண்ணுமே தெரியலீங்க. அந்த குருவ மத்தியில பொற்சபை, ஞான சபை, லகாட ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய காசி எல்லா தீர்த்தங்கள் எல்லாம் இதான். உச்சந்தி, மகாமேரு எல்லாம் இதான். இவ்விடத்துல கண்ணை மூடி உட்கார்ந்தா ஒரு காட்சியும் தெரியல அப்படின்னா இவர் ஐயா கிட்ட பாஸ்புக்ல சைபர் ஜீரோவில் இருக்குது, ஜீரோவில் இருக்குதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு சின்ன ஒளி தெரிஞ்சுங்க, லேசா தெரிஞ்சுங்க, அப்படி வந்து அப்படி போதுங்க அப்படின்னா ஏதோ ஒரு 1000 ரூபாய் நெட்டிக்கிட்டு சம்பாதிச்சிட்டாரு. நீங்க அதுல கேட்டுட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் நான் வச்சுக்கினேன் போன் பண்ணேன்னா வங்கி மேனேஜரே வீட்டுக்கு வருவார். ஐயா 1 கோடி ரூபாய் நான் சேர்த்துட்டு வங்கியில நான் டெபாசிட் பண்ண போறேன்னு வங்கிக்கு போன் பண்ணீங்கன்னா மேனேஜரே கார் எடுத்து வீட்டுக்கு வருவார். அங்கேயே சலான் ஃபில்அப் பண்ணி அங்கேயே கையில் கொடுத்துட்டு அங்கேயே பாஸ்புக் போட்டு கொடுத்துட்டு எல்லாமே உங்களுக்கு போட்டு எளிமையா வேலை பண்ணி 1 கோடி சேர்த்ததுனால. அப்படி அருளே இல்லை, கோடி ரூபாய் நீங்க சேர்த்துட்டீங்கன்னா வள்ளல் பெருமானே வந்துடுவார். உங்களுக்கு எல்லாம் சத்தியமா வருவார். உங்க இல்லத்தை தேடி உங்க வீட்டை நாடி இங்க வந்து அப்பா ராஜா என்ன அற்புதம் பண்ணிட்டு இருக்கா, அறிவையெல்லாம் அறிவித்து என்னுள்ளே பெரியவர் வழங்கும் பெருங்கதி துணையே, கேட்பையெல்லாம் கேட்டு தென்னுள்ளே வேட்டியில் விளங்கும் விமல சற்குருவே, காண்பையெல்லாம் காட்டு தனக்கு மாண்பதும் அளிக்கும் வழங்கு சற்குருவே. எல்லா அற்பத்தையும் பெருமான் உங்களுக்கு அவரே வழி நடத்துவார். என்னங்க இதுக்கு மேல என்னங்க பண்றது, அதுக்கு மேல என்னங்க பண்ண, இந்த பாடல் என்ன பொருள்னே தெரியும். பொருள் தெரியாதான் இன்னும் ரொம்ப முக்கியமா அவனுக்கு. பொருள் என்ன தெரியணும் உனக்கு? ஊடானா ஊழ்தான் கணத்துல பெருமான் சொல்லிட்டார், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதனால பொருள் தெரிஞ்சுவான தெரியல பொருள்னா அதுக்காக நீ ஒன்றும் பெரிய சிரமம் போன தலையை ஒன்றும் பிச்சுக்கணும். பொருள் தெரிஞ்சான் அப்பானா வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். 6 உயிருக்கு எல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும், 6 உயிருக்கு அன்பு செய்ய வேண்டும் என்ற பொருள் எனக்கு தெரியுது. எத்தனை பேர் அன்பு செய்து மாட்டார். பொருள் தெரிஞ்சிட்டு செய்தியா? அதனால பொருள் தெரியலன்றதுக்கு அந்த சப்ஜெக்டுக்கே போகாதீங்க. பொருள் அறிவையெல்லாம் நீ புண்ணியராக இருந்து பொருளை அருளால் மாற்றக்கூடிய ஒரு அற்புதத்தை செய்துனா பெருமானே அறிவையெல்லாம் அறிவித்து என்னுள்ளே பிரிவர விளங்கும் பெருமதி துணையே என்பதை பொருள் விளங்குமாறு பெருமான் செய்து அருள்வார். அப்போ பொருள் புரியும் உனக்கு. அதனால நீ முதல்லயே எடுத்த உடனே கருவியா இருந்தது எச்சகையால் கூட காக்காவிடம் இந்த பாட்டு என்ன பொருள் தெரியலையே அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காரு. அது சொல்ல வரேன். கொல்லை வினை கூட்டுறவால் கூட்டிய பல் சமய கூட்டமும் கூட்டத்தே கூவுகின்ற கலையும் சொல்லி ஒரு பாடல்கள் இருக்குது நம்ம பெருமானுடைய பாடல். எனக்கு இது பொருள் தெரியல, அனுபவமா தெரியல. எனக்கு பொருள் வார்த்தைகளா சொன்னா கூட நான் எடுத்துக்க மாட்டேன். என்னுடைய பழக்கம் அனுபவமா எனக்கு வரணும். அப்போ அப்படியே இருந்தேன். ஒரு 10-20 வருஷம் ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் தெருவில் ஒரு அம்மன் வீதி உலா வர்றாங்க. வீதி சுவாமி வீதி உலா அலங்காரம் பண்ணி தெருவில் அலங்காரம் பண்ணி இது வீதி உலா வர்றோம். அப்போ நாங்கள் சுக்காவி போட்டு நானும் என் மனைவியும் தட்டில் வச்சுக்கின்னு எல்லாருக்கும் கொடுக்கலான்னு சொல்லி பார்த்தா யாருமே வாங்க ஒதுக்கி வர்றோம். சாப்பிட மாட்டோம். சுக்காவி கூப்பிட்டு என்னையா சுக்காவி சாப்பிட்டு என்ன ஏன் சாப்பிடுறோம், நைட்டு தூக்கம் போவோம், நல்லா விழிப்பாக சிறப்பாக இருக்குங்க அப்படின்னா அந்த ஒரு பையன் சொல்கிறான், ஐயா சுக்காவி சாப்பிட்டான்னா போட்டுக்கிறான் மட்டும் போதை குறைஞ்ச
சுக்காவி கூட 150 ரூபா கொடுக்குறியா? சுக்காவி சாப்பிட்டு ஓடி போய் போட்டு வரேன், பரவாயில்லையா? இதுதான் கொள்ளை வினை கூட்டுறவால் கூட்டிய பல் சமய கூட்டமும் அக்கூட்டத்தே கூவின கலையும் கலமுறு கலைகள் காட்டிய பல் கதியும் காட்சிகளும் காட்சி தரும் கடவுளும் எல்லாம் சிறுபிள்ளை விளையாட்டின எனக்கு நன்கு அறிவு. வாடாடா அப்பதான் மண்டிகை சரி வாடா இதுதான் பொழுதுயா, இதுதான் இந்த மாதிரி சமாச்சாரம் தானே இது, அப்படியா என்று அன்னைக்கு விட்டோம் தான் நான். அது மாதிரி எதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஞானம் வேண்டும். ஆண்டவன் அருளை பெறுவதற்கு எதை செய்தால் பெற முடியும், எதை செய்ய வேண்டும் என்ற ஞானமே இந்த உலகத்துல. 48 நாள் வருது, ஐயப்பன் கோயிலுக்கு போய் வேண்டும் வந்து வரும்போது மாலை கேட்டான இல்லையா, வரும்போது ஆரம்பிச்சாங்க. நான் கேள்விப்பட்டேன், ஆச்சரியமா இருக்கு. 48 நாள்னால 48 நாள் 48 கோட்டை என்னாச்சு, அது முதல்ல டபுள் அடிச்சு 3 சாப்பிட்டு அது எப்போது மேலே சைபர் கொண்டாடுறோம் அந்த மாதிரி செல்வ நான் பார்த்துருக்கிறேன். அது என்ன பயன் இருக்குது அப்படி போய் எது சொல்ல வர சன்மார்க்க நண்பர்களை அப்படி சொல்ல முடியுமா? புனிதர்களை, கொலைகளை தவிர்த்த புண்ணியர்கள் இவர்களெல்லாம் அப்பேருடைய அன்பர்களை சார்ந்து நாம் வாழ்க்கை நடத்த வேண்டாமா? சன்மார்க்க சங்கத்தே சார்ந்திருக என்றார் பெருமான். சன்மார்க்க சங்கம் என்னங்க? ஒருமித்த கருத்துடையவர்கள் ஒன்றாக சங்கமிப்பது சன்மார்க்க சங்கம், வேற ஒன்றும் இல்லை. ஒரு கட்டிடமோ இதுவோ கிடையாது. ஒரே கருத்துடைய வள்ளல் பெருமான் நாம் வணங்கும் தெய்வம், அருட்பாதான் நமக்கு வேதம். இந்த ஒத்த கருத்துடைய கொலைகளை தவிர்த்தவர்களாக இருப்பார்கள். எல்லாரும் கொலைகளை தவிர்த்தவர்கள். இந்த மாதிரி அற்புதமான ஒரு அன்பர்களை நாம் சார்ந்திருப்பது தான் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்திருப்பது, வேற ஒன்றும் இல்லைங்க. அற்புதம் இல்லையா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெரியவர் உடற்பிணி அனைத்தையும், உடம்பு நோய்கள், உடம்பில் உண்டாகும் நோய்கள் எல்லாவற்றையும், உடற்பிணி எல்லாவற்றையும் தூளாகிறார் பெருமான். போய் பாருங்க, ஞான சபையில பக்கத்தில் கிணறு இருக்கு, ஞான கிணறு. 1 லிட்டர் தண்ணி எடுத்துன்னு வரணும், எடுத்துன்னு வந்து வீட்டில் தெளிக்கணும், கொஞ்சம் உள்ளுக்கு பருகணும், முகத்தை அலமணும். அந்த அற்புதத்தை செய்திருக்கணும், எல்லாரும் செய்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சிறப்பு, அற்புதம். உங்களுடைய மண்ணில் ஊற்றணும். ஞான சபையில மண்ணை கொஞ்சம் பேப்பர் மடிச்சேத்துன்னு வந்து நம்ம வீட்டு மண்ணில் கலக்கணும். விடக்கூடாது. சிறப்பு, வாழ்க. அவ்வளவு சிறப்பு. நோய்கள் எல்லாம் உயிர் பிணி அனைத்தையும், உயிர் பிணி தான், உயிர் பிணி மருத்துவர் தான் நம்ம வள்ளல் பெருமான். உடல் பிணிக்கு எத்தனையோ பேர் மருந்து கொடுப்பானுங்க, அது சும்மா ஒரு நாள் 2 நாள் அதையும் மட்டும் போகணும், அதெல்லாம் இது. உயிர் பிணி மருத்துவர் தான் நம்முடைய வள்ளல் பெருமான். உயிருக்கு பிணி இருக்குது, அதை நீக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். அடற்பர தவித்த அருட்சிவ மருந்தே, அடற்பர தவித்த நெருங்காமல் தவிர்க்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே பெருமானே. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வேறு, வள்ளல் பெருமான் வேறுன்னு சிந்திச்சுன்னா உங்களுக்கு ஒரே குழப்பம் வந்துடும். இரண்டும் ஒன்றுதான், சத்தியமா ஒன்றுதான். நான் சிங்காரி ஜோடர் பிடிச்சேன். அருட்ஜோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அறையப்பா முரசு, மருள் சார்பு தீர்த்தேன் என்று அறையப்பா முரசு, மரணம் தவித்தேன் என்று அறையப்பா முரசு. நீயே என் பிள்ளை, தலைப்பிள்ளை, கதிர்பிள்ளை, ஞான பிள்ளை, என் பிள்ளை ஆதலால் இப்பணி இட்டனன் வேறு என்னற்க மகனே என்றார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. நான் என் வீடுன்னு சொன்னான்னா, என் பிள்ளை என் வீடுன்னு சொன்னான்னா என்ன ஒன்று தானே? 2 பேருக்குமே உரிமை இருக்குது, 2 பேரும் ஒன்று தான். என்னை காட்டிலும் என் மகனுக்கு சிறப்பு செய்தால் இன்னும் எனக்கு மகிழ்ச்சி அதிகமாக. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சுத்தமாக கழிச்சு விட்டுருங்க. வள்ளல் பெருமானை நீங்க சதா நினைச்சீங்கன்னா அருட்பெருஞ்சோதி அவ்வளோ மகிழ்வாதம், எவ்வளோ பேர் சிறப்பு பாருங்க. அதனால எப்பா நீ நல்ல வேலை எப்பா, என் மகனுக்கு சிறப்பு பண்ண முடியாது, அது போது அப்பா எனக்கு. அது மாதிரி பிள்ளைகளை பேத்திகளை சிங்காரிச்சு சிறப்பு செய்தா தாத்தா பாட்டி அப்பா அம்மாவுக்கும் அவ்வளோ பெருமையா இருக்கும். நமக்கு செய்வதை காட்டிலும் பன்மடங்கு பெருமை. அப்படி அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு செய்வதை காட்டிலும் வள்ளல் பெருமானுக்கு செய்தா அவ்வளோ மகிழ்ச்சி அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியவர்களே, தித்திக்கு மூலமாம் சிவமருந்தனவும் தித்திக்கும் ஞான திருவருள் மருந்தே.
சித்தி பெறுவதற்கு மூலமாகிய சிவமருந்து இதுவே என்று, இதுவே நான் மருந்து என்னதுங்க அது?